குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பேரு சௌஜன்யா ஸ்ரீதர். இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே நம்ம பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார்பாகவும் ஆர்எஸ் வின்னர்ஸ் சிஸ்டம் சார்பாகவும் நம்மளோட வெஸ்டேஜ் சக்சஸ் மிராக்கல் டீம் நம்ம டீம் சார்பாகவும் எல்லாருமே இங்க வெல்கம் பண்றேன். இந்த ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இங்க இன்வைட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? எல்லாருமே நிறைய பேர் வந்து இந்த பிசினஸ் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இங்க இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ரிஸ்க் கிடையாது. ஒரு கிரேட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு 360 டிகிரி லைஃப் சேஞ்சிங் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு எங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகிறதுனாலதான் இந்த பிசினஸ் வந்து எக்ஸலண்டா செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா இந்த பிசினஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நானும் உங்களை மாதிரியே தான் எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி நல்லா பணம் வேணும். மாசம் மாதம் வந்து நம்ம ஆதாயம் எதிர்பார்த்துட்டு தான் ஓடிட்டு இருக்கிறோம். அது மூலமா நம்ம ஹெல்த் நிறைய மிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால ஹெல்த்தும் வேணும், இது ரெண்டும் இல்லாம ஹாப்பினஸும் இருக்கணும். இந்த 3 விஷயம்காக தான் தேடிக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு வந்திருக்கிற இடம் நம்மளோட ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ், இது மூணுமே இங்க கிடைக்கும் நம்மளுக்கு. இது வரைக்கும் நம்ம இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து என்ன மாதிரி இருந்ததுன்னு ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணி பாத்தீங்கன்னா, ஒரு 100 பேர் இந்தியன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க 65 வயசு வரதுக்குள்ள 36% ஜனங்க வந்து இறந்துடுறாங்க. 54% வந்து பீப்புள் யாரோ ஒருத்தர் மேல டிபெண்ட் ஆகி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல 5% வந்து அந்த 65 வயசு அப்ப கூட ஒர்க் பண்ணினே இருக்காங்க. 4% பீப்புள் மட்டும்தான் அந்த அந்த ஸ்டேஜ் அப்படின்னா நார்மல் நம்மள மாதிரி இருந்துட்டு நல்லா சக்சஸ்ஃபுல்லா ஜெயிச்சிருக்காங்க. அதுல 1% பீப்புள் மட்டும் ஆல்ரெடி ஜெமீன்தார் நல்லா ஒரு ரிச் ஃபேமிலில வந்து பிறந்திருப்பாங்க. அப்போ மொத்தமா அங்க ஜெயிச்சவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 4% பிளஸ் 1% 5% மட்டும்தான். மிச்ச 95% மக்கள் நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்கணும். லெஃப்ட் சைடு வந்து எம்ப்ளாய் செல்ஃப் எம்ப்ளாய்னு இருக்கு. எல்லாருமே தேர்ந்தெடுக்கிறது அதுதான். இன்னைக்கு நிறைய பேர் வந்து நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில நம்ம எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுக்காக தான் சின்ன வயசுல இருந்து நம்ம படிக்கிறோம், படிச்சுட்டு வேலைக்கு போகணும். வேலைக்கு போனா நம்மளுக்கு பணம் கிடைக்கும். ஆனா ஒரு 4 நாள் 5 நாள் லீவ் போட்டோம்னா அவ்வளவு எதுக்கு, ஒரு 2 டேஸ் லீவ் போட்டா கூட அந்த சம்பளம் நம்மளுக்கு வராது. எவ்வளவு டைம் கொடுத்தா அவ்வளவு மணி நம்மளுக்கு திருப்பி கொடுக்க போறாங்க. இதுலதான் 95% பீப்புளும். அடுத்தது இன்னொன்னு செல்ஃப் எம்ப்ளாய்லும் அப்படிதான் இருக்கிறோம். நம்ம ஷட்டர் ஓபன் பண்ணி உட்கார்ந்தா அந்த பிசினஸ் நம்மளுக்கு நடக்கும். ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அந்த பிசினஸ்ன்றது இருக்காது. ஒரு 10 நாள் உடம்பு சரியில்லாம இருக்கலாம், 10 நாள் வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷனா இருக்கணும், அந்த 10 நாள் பிசினஸ் ஜீரோ. அப்ப எம்ப்ளாயிலும் செல்ஃப் எம்ப்ளாயிலும் நம்ம மேல மட்டும்தான் டிபெண்ட் ஆயிருக்கும். நம்ம இருந்தா பிசினஸ், இல்லைன்னா இல்ல. 95% மக்கள் இங்கதான் இருக்கிறோம். 5% மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அங்க பணம் இருக்கு. அப்ப நம்ம எவ்வளவுதான் ஓடினாலும் ஜாபு பிசினஸ் அந்த 95% பீப்புளுக்கு 5% பணம் பத்துமா? அதுக்காக தான் நம்ம எவ்வளவு ஓடினாலும் அங்க பணம் வந்து நம்ம சம்பாதிக்க முடியல. அந்த லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு வந்து பாருங்களேன், பிசினஸ் ஓனர் அப்படின்னு போட்டிருக்காங்க, நெட்வொர்க் ஈக்குவல் டு மணின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா நெட்வொர்க்கை சம்பாதிக்கணும். இன்னைக்கு நல்லா எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா ஜியோ சிம் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுத்தாங்க நம்மளுக்கு ஸ்டார்டிங் பிளேஸ்ல இல்லையா? ஃப்ரீயா ஜியோ வந்து ஃப்ரீ ஃப்ரீ அப்படின்னு நிறைய நெட்வொர்க் சம்பாதிச்சுட்டாங்க. இன்னைக்கு ஃப்ரீ இல்ல, எல்லாரும் பணம் கொடுத்துதான் வாங்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க நெட்வொர்க் சம்பாதிச்சுட்டாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டே போலாம். நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நெட்வொர்க் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே இந்த சினிமா நல்லா இருக்குதுன்னா நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணுவோம். நிறைய இடத்துல சொல்லுவோம் நல்லா இருக்கு போ பாரு. ஒரு சினிமா மட்டும் கிடையாது, எந்த கடை நல்லா இருந்தாலும், இந்த டாக்டர் நல்லா பார்த்தாலும், எந்த ஸ்கூல்ஸ்ல நம்ம பசங்க நல்லா படிச்சாலும் அந்த மாதிரி நெட்வொர்க் வந்து நிறைய பேருக்கு நம்ம தான் சொல்லுவோம் அங்க போ இங்க செய் அப்படின்னு. அந்த ஷேர் பண்றது தான் இங்க நெட்வொர்க் ஈக்குவல் டு மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு வர போறோம். இங்க 5% மக்கள் இருக்காங்க, 95% பணம் இங்கதான் இருக்கும். இதுதான் நம்ம இன்னைக்கு சூஸ் பண்ண போறோம். லாஸ்ட் இது இன்வெஸ்டர். பணம் போட்டா பணம் எடுத்துட்டு இருப்பாங்க. நிறைய பாருங்க அபார்ட்மெண்ட்ஸா கட்டுவாங்க, பணம் போடுவாங்க, ஆனா மறுபடியும் திருப்பி அவங்களுக்கே அது மூலமா பணம் கிடைக்கும். அது லாஸ்ட். மொத்தத்துக்கு லெஃப்ட்ல இருந்து நம்ம ரைட்டுக்கு வரணும்னு இன்னைக்கு டிசைட் பண்ணணும். அப்பதான் நம்ம முன்னேற முடியும். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம எதிர்பார்க்க எல்லாருமே கன்வென்ஷனல் மார்க்கெட்டிங் மேலதான் டிபெண்ட் ஆயிருக்கும். அப்படின்னா ஒரு கடைக்கு போறது, பொருள் வாங்குறது, ஒரு 450 ரூபாய் பொருள் அப்படின்னு நினைச்சுக்கலாம். அந்த கடையில நம்ம வாங்கும் போது அதோட தயாரிக்கிறதுக்காக செலவுன்னு பாத்தீங்கன்னா 100 ரூபாய் தான். ஆனா நம்ம 450 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோம். அங்க இருந்து மேனுபேக்சரிங் இருந்து யாராச்சும் டீலரு, டிஸ்ட்ரிபியூட்டரு, இவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு ஹோல்சேலருக்கு வந்து ரீட்டைலருக்கு வந்து இவங்களுக்கு எல்லாம் 50 ரூபாய் போகணும். இன்னும் 300 ரூபாய் பணம் இருக்காங்க. அந்த 300 ரூபாய் பணம் யாருக்கெல்லாம் போகுது அப்படின்னா, இந்த பொருள் நல்லா இருக்குன்னு சொல்லணும் இல்லையா, ஆட்ஸ் வரணும். அப்புறம் இந்த பொருள் இருக்குதுன்னு காட்டுறதுக்காக டிவி சேனல்ஸ் இருக்கணும். அந்த டிவி சேனல்லோ யாரோ ஒருத்தர் செலிபிரிட்டிஸோ ஸ்போர்ட்ஸ் மேனோ சூப்பரா இருக்கு இது நான் யூஸ் பண்ணணும் அன்றதுக்காக 300 ரூபாய் பணம் அங்க செலவு பண்றாங்க. யாரோட பணம் பாத்தீங்கன்னா இது நம்ம பணம் தான். இதே கன்வென்ஷனல் மார்க்கெட்டிங் நம்ம இந்த மாத்திட்டு
டைரக்ட் செல்லிங்லோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் வந்து டைரக்டா கஸ்டமருக்கு வந்து சேரும். நடுவுல யார் இருப்பாங்கன்னா நம்ம தான் இருப்போம். இங்க டைரக்ட் செல்லிங் பிசினஸ் மாடல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிசினஸ் மாடல் வந்து ஃபியூச்சர்ல எப்படி வளர போதோ பாருங்க. நம்பர் 1 இண்டஸ்ட்ரி 2025 அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங் செக்டர் அப்படின்னு கூகுள்லயே சொல்லியிருக்காங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டர்ன் ஓவர் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா இந்தியால ரொம்ப லீஸ்டா இருக்கிறோம். இன்னைக்கு 7,800 to 10,000 தான் நடந்துன்னு இருக்குது. ஆனா வரப்போற காலத்துல 64,500 crores நடக்க போதா. அந்த மாதிரி ஒரு கிரேட்டான ஒரு இண்டஸ்ட்ரி தான் நம்ம இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் எல்லாருக்குமே இந்த பிசினஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பார்ட் 3 செக்ஷன் பிரகாரமா நோட்டிபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த பிசினஸ் பண்ணணும்னா முதல்ல இந்த சீக்ரெட் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இது ஜிக் ஜிக்லர் குவைட் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. யூ கேன் ஹேவ் எவ்ரி திங் இன் லைஃப் யூ வாண்ட் இஃப் யூ வில் ஜஸ்ட் ஹெல்ப் அதர் பீப்புள் கெட் வாட் தே வாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்களுக்கு என்ன தேவையோ நம்ம கொடுத்தோம்னா நம்ம லைஃப்ல முன்னாடி போலாம், சக்சஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே தேவையான விஷயம் ஆரோக்கியம், ஆதாயம். இது ரெண்டுமே இருக்கணும். இந்த ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் யாருமே சரி ரெண்டுத்துல ஒண்ணு சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா ஆனா ஆரோக்கியமா இருந்தா போதுங்க அப்படின்வாங்க. அப்ப பணம் வேணாம் வேணும்னுவாங்க. நான் பணம் மட்டும் வச்சுக்கினா எப்படின்னா ஆரோக்கியமும் வேணும்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ரெண்டு விஷயம் எல்லாருக்குமே தேவை. இது ரெண்டு தான் நம்ம இங்க கொடுத்துருக்காங்க. நானும் முதல்ல எனக்கு இந்த பிசினஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். என்னை பத்தி நான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கிறேன். என்னோட பேரு சௌஜன்யா ஸ்ரீதர். இந்த பிசினஸ்ல நான் டபுள் கிரவுன் டைரக்டரா இருக்கேன். இந்த பிசினஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஹவுஸ் ஒய்ஃப் தான். 15 வருஷம் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்த எந்த வேலை அனுபவம் கிடையாது, எந்த பிசினஸ் அனுபவமும் எனக்கு கிடையாது. எங்க ஹஸ்பண்ட் ஒரு பிரைவேட் எம்ப்ளாய். எனக்கு 3 ஆம்பளை பசங்க. ஃபர்ஸ்ட் பையன், 2வது ட்வின்ஸ். எங்களது ஜாயிண்ட் ஃபேமிலி. அதனால எங்கமே வெளியே போகணும் அப்படின்ற எண்ணமும் வரல. அடுத்தது சின்ன பசங்க இருக்கிறதுனால பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே இருந்துட்டேன். அந்த சுச்சுவேஷன்ல தான் பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா தான் எனக்கு இது வந்து சொல்லும் போது நிறைய ப்ராடக்ட்ஸ் பத்தி, அவங்க ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் பத்தி எனக்கு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து ஹெல்த் அப்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்தது. கால்சியம் குறைபாட்டா இருந்தது. ஒரு லேடிஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, பிளட் கம்மி, இந்த மாதிரி முடி கொட்டுறது, இதெல்லாம் எனக்கு பிரச்சனையா இருக்கும் போது முதல்ல இதுக்கு நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அந்த அக்காக்காக அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஏதோ பிசினஸ் பண்றாங்களே அவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பிசினஸ்க்குள்ள வந்தேன். நான் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. உடனே நான் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருக்குப்பா, நீங்களும் யூஸ் பண்ணா இது நல்லா இருக்கும், எல்லாமே இயற்கையா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். வர ஆஃபர்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பேன். இவ்வளவுதான் தெரியும். மீட்டிங்ஸ் வாங்கம்மா புரிஞ்சுக்கோ, இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னும் போது மீட்டிங் ட்ரைனிங் எல்லாம் வீட்டுல அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்பெல்லாம் ஜூம்ஸ் கிடையாது எங்களுக்கு. அதனால நான் எங்குமே போன அனுபவம் இல்லக்கா, நான் வரல அப்படின்னு. ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த அக்காவுக்கு அவார்டு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கான வாங்க அப்படின்னும் போது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில 5,000 பேர் இருக்கிற இடத்துல அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கும் போது அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் பாக்குறதுக்கு போப்போ நிறைய பேர் அங்க சக்சஸ் ஆனது நான் பார்த்திருக்கேன். நிறைய டிரைவர்ஸ், சாஃப்ட்வேர்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், கவர்மெண்ட் செக்டர் எல்லாருமே, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அதுல 2 பேர் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் மட்டும் நான் கவனிச்சேன். அவங்களும் 1 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறேன்றாங்க, 6வது படிச்சிருக்கேன்றாங்க. இன்னொருத்தர் +2 தான் முடிச்சிருக்கேன், 3.5 லட்சம் ரூபாய் அப்படின்னாங்க. எனக்கு வந்து நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா, நானும் +2 தானே முடிச்சிருக்கேன். அப்ப ஏன் நம்ம இது பண்ணக்கூடாது? பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல்ல இருந்து வர நேரம் எடுக்கலாம், நம்ம எந்த டைம்ல வேணாலும் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. 2வது முதலீடு கிடையாது இல்லையா, அப்ப ஏன் நஷ்டமாகாது, பண்ணிதான் பாக்கலாமே. நம்ம பசங்களோட ஃபியூச்சர் இல்லையா, அவர் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது. எனக்குன்னு கிடையாது, நிறைய பேருக்கு இன்னைக்கு லேடிஸ்க்கு, ஜென்ஸுக்கு சம்பளம் வந்து நம்மளுக்கு பத்தாம இருக்கு. பிசினஸ் பண்ணாலும் அப்படிதான் இருக்கு. அப்ப ஏன் எக்ஸ்ட்ரா இன்கம்காக நம்ம இது ட்ரை பண்ணக்கூடாது, முதலீடு இல்லாம ஒரு பிசினஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்து எங்க ஹஸ்பண்ட் கிட்ட, அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல்ல இருந்து வர நேரம் மட்டும்தான் எடுக்கிறேன்னு சொன்னேன். சரின்னு சொன்னாரு. அங்க இருந்து ஆரம்பிச்சதுதான் 375 ரூபாயில என்னோட வருமானம் ஆரம்பிச்சது. ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சா போதும், மாதம் 10,000 ரூபாய் வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா அன்னைக்கு ரொம்ப தேவையா இருந்தது. அந்த 10,000 ரூபாய்க்கு வந்த நான் வருமானம் அதுக்கு 6,000 ஆகி, 14,000 ஆகி, 18,000 ஆகி, 19,000 ஆகி, 31,000 வந்ததுக்கு அப்புறமா தான் என் ஹஸ்பண்ட் வந்து பரவாயில்ல, கொஞ்சம் பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்தாலும் அம்மாவை பாத்துக்க சொல்றேன், கொஞ்சம் பண்ணிட்டு இந்த பிசினஸ்ல நம்ம இன்னும் முன்னேறலாம் அப்படின்னு இங்கதான் கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்ப 48,000 ஆச்சு, 54,000. எப்பவுமே வீட்டுல நம்மளுக்கு சப்போர்ட் கிடைச்சா எப்பவுமே இன்க்ரீஸ் தான் ஆகும். அந்த சப்போர்ட் எனக்கு 30,000 இருந்து கிடைச்சது. 63,000 வந்ததுக்கு அப்புறமா டோட்டலா கோவிட் வந்து எல்லாருமே வீட்டுல உட்காந்துட்டோம். அப்ப எங்கமே வெளியே போக முடியல. 1 வீக் தான் என்ன பண்றது, இந்த பிசினஸ் இப்படி நின்னுச்சே அப்படின்னும் போதுதான் நம்மளோட கிரேட் மென்டர் RS ராஜன் சார், எங்களுக்கு மேல இருக்கிறவரும் ஜூம்ஸ், இப்ப நான் ஜூம் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, ஆன்லைன் மூலமா இந்த பிசினஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம், எல்லாருக்குமே வீட்டுல உட்கார்ந்த மாதிரி இந்த பிசினஸ் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாஃப்ட்வேர் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாங்க. நிறைய டீச்சர்ஸ் கிளாஸஸ் எடுத்தாங்க. அதே டைம்ல நாங்களும் இந்த ஜூம் கிளாஸஸ் வந்து
கோவிட் மூலமா நிறைய பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே பாதி சம்பளம், எம்ப்ளாயிஸ்க்கு அதுக்கெல்லாம் சம்பளமே இல்லாம இருந்தது. பிரைவேட் எம்ப்ளாயிஸ்க்கு அவங்களுக்கெல்லாம் வந்து இது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா கொடுக்க ஆரம்பிச்சோம். இதுல இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் எல்லாருமே ஜூம்ஸ்ல சொல்ல ஆரம்பிச்சோம். அந்த 63,000ன்றது 70,000 ஆகி 76,000 ஆகி 1 லேக் தாண்டினதுக்கு அப்புறமா தான் நிறைய சப்போர்ட் வந்து எனக்கு வீட்டுல இருக்கிற நிறைய நெகட்டிவ் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, இதெல்லாம் வேணாம், நீ வந்து வேற ஏதாச்சும் சூஸ் பண்ணிக்குவான்றவங்க எல்லாம் 1 லேக் டச் பண்ணதுக்கு அப்புறமா இங்க எங்க அப்பா கூட அப்பதான் இந்த பிசினஸ் நம்ப ஆரம்பிச்சாரு. அவரு ரியல் எஸ்டேட் நிறைய ஃபைனான்ஸ் எல்லாம் பண்ணும்போது அந்த கோவிட் டைம்ல கொஞ்சம் டவுன் ஆனும் போது என்னோட வருமானம் ஏறிட்டே இருக்கும் போது இந்த பிசினஸ் அவரும் நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிசினஸ் நல்லா சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சாரு. 1 லேக், 1.5 லேக், 1,66,000, 2 லேக் தாண்டிச்சு. நிறைய கீழே நிறைய நம்ம லைஃப் லைன்ஸ் எல்லாருமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இது நம்ம 1 லேக் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நாடு விட்டு நாடு போயிட்டு இருக்கிறாங்க, ஸ்டேட் விட்டு ஸ்டேட்ஸ் போயிட்டு இருக்கிறாங்க. பசங்க எங்கெங்கோ படிச்சு வராங்க இந்த 1 லேக் 2 லேக் சம்பாதிக்கிறதுக்காக. அந்த மாதிரி ஒரு வருமானம் சாதாரணமா இங்க பண்ணிட்டு இருக்காங்களேன்னு கீழே டீம் எல்லாமே அப்படியே அது யதார்த்தம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பிசினஸ் எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்குமே வருமானம் வந்துட்டு இருக்குது. என்னோட வருமானம் இங்க வந்துட்டு இருக்குது. 3,00,000 ஆச்சு. 4,32,000 ஆயிடுச்சு. இந்த மாசம் என்னோட வருமானம் 4,70,000. இன்னைக்கு 5,00,000 30,000 கம்மி. இந்த 5 lakhsன்றது அந்த பிளான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இனிமேல எதுவுமே தெரியாம 10,000 rupees கிடைச்சா போதும்னு உள்ள வந்த நானும் ஒரு +2 படிச்சு ஒரு சாதாரணமான ஹவுஸ் ஒய்ஃப். என் மதர் டங் பாத்தீங்கன்னா கவனிச்சிருப்பீங்க, தெலுங்கு. எனக்கு தமிழ் தெரியாது. யாராச்சும் சொன்னா புரிஞ்சுப்பேன், பேச கூட வராது. இந்த பிசினஸ்குள்ள வந்துதான் நான் பேச ஆரம்பிச்சேன். அப்ப நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். உங்களுக்கு எல்லாருக்கும் லாங்குவேஜ் தெரியும், வெளி உலகம் தெரியும், என்ன நடக்கிறதுன்னு தெரியும். ஆனா என் பசங்களுக்காக நிறைய பாதுகாக்க ஒரு வருமானம் இருக்கணும். வேலைன்னு பாத்தீங்கன்னா வெளியே நிறைய வந்து அவங்க எப்படி எல்லாம் தேடிட்டு இருக்காங்க இங்க எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு படிச்சாலும் நல்லா படிக்க வைக்கிறோம், ஆனா வேலைன்னு வரும்போது அவங்களுக்கு சம்பளம் எல்லாம் பத்தாதுங்க. ஒரு மதரா நான் வந்து இது சூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்காக அப்படின்னு தான் உள்ள வந்தேன். ஆனா இன்னைக்கு நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நிறைய பேர் வந்து என்ன நம்பி அவங்களும் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு நான் ஒரு 5,00,000 கிட்ட தொட்டு இருக்கேன். இந்த வருமான வாய்ப்பு தான் நீங்க இன்னைக்கு பாத்துட்டு இருக்கீங்க. அப்ப உங்க நண்பரோ உங்க ஃப்ரெண்டு யார் உங்களை நீங்க கூப்பிட்டாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லுவீங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதோட ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. இது பேரு தான் வெஸ்டேஜ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அடுத்தது ஃபாரின் ட்ரிப்ஸ். எங்க ஹஸ்பண்ட் கூட 2 years ஒர்க் பண்ணதுக்காக போனாரு இந்த ஃபாரின் ட்ரிப்புக்கு. 2 years ஒர்க் பண்ணா நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு போறாங்க அந்த மாதிரி தான். ஆனா நம்ம வெஸ்டேஜ் மூலமா ஃபாரின் ட்ரிப்ஸ் வந்து நான் சுத்தி பாக்குறதுக்காக போனது. பாலி, இந்தோனேஷியா, அபுதாபி, துபாய், தாய்லாந்து, மலேசியா, க்ரூஸ் ஷிப்ல போனோம். 12 மாடி எக்ஸலண்டான ஒரு ட்ரிப். இதுல அம்மா அப்பா கூட என் கூட வந்தாங்க. எப்பவுமே அவங்க கிட்ட வாங்குறதே தவிர குடுக்கறதே பொண்ணுங்களுக்கு கிடையாது. முதல் தடவை வெஸ்டேஜ் கொடுத்ததுனால ஃபாரின் ட்ரிப் காமிச்சிட்டேன். இன்னைக்கு அவங்க ஹெல்த்தியா இருக்காங்க. அடுத்தது புக்கெட், அடுத்தது பட்டாயா டீமோட போயிட்டு வந்திருக்கோம். அடுத்தது வியட்நாம். என்னோட 3 பசங்களோட தங்கச்சி வந்தாங்க, அவங்க ஹஸ்பண்டும் அவங்களோட பையன் 2 வயசு பையன். அங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா பிளாக் கலர் ஷர்ட் சின்ன பையன் நின்று இருக்க பாருங்க. பிளைட் பொம்மை தான் வாங்கி தர முடியும் நம்ம அந்த ஏஜ்ல. ஆனா எங்க தங்கச்சி பாருங்க பிளைட் ஏத்தி இந்த பிசினஸ் மூலமா அவங்களுக்கு அது வந்து நேரடியா காட்டியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கிரேட்டான ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது சுவிட்சர்லாந்து, ஜெர்மன். இதுல வந்து பாலி சார் அப்படின்னா நம்மளோட கிரேட் எம்டி கௌதம் பாலி சார் நடுவுல நின்று இருக்காரு. எம்டி எல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது, ஆனா நம்ம கூட இருக்காரு. அப்பாவை கவனிச்சிங்கன்னா இன்னைக்கு ரிட்டையர் ஆயிட்டு அவர் லைஃப் ஸ்டைல் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாரு பாருங்க எங்க கூட. அடுத்தது இப்ப லேட்டஸ்டா போயிட்டு வந்த ட்ரிப் இது துபாய் க்ரூஸ் ட்ரிப். இது கத்தார். ரெண்டுமே போயிட்டு வந்தோம், 2 கண்ட்ரீஸ்க்கு. இந்த ஷிப்ல தான் போயிட்டு வந்தோம். 14 மாடி கப்பல். இது எக்ஸலண்டா வந்தது இந்த ஜெர்னி. என் டீம்ல இத்தனை பேர் போயிட்டு வந்திருக்கோம். கிரேட்டான ஒரு ட்ரிப். இதுலயும் பசங்க 3 பேர் என் கூட வந்தாங்க. இன்னைக்கு பிடெக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பையன் டிகிரி பண்ணிட்டு இருக்கா. அவங்க வந்து படிப்பு முடிச்சுட்டு என்ன கூட்டு போகணும். ஆனா இன்னைக்கு நான் அவங்களை 2 ஃபாரின் ட்ரிப்ஸ் கூட்டு போயிட்டு வந்திருக்கேன்னா அது ஒரு ப்ரௌட்னஸ் வேற எங்குமே கிடைக்காது. நார்மலா ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட்டு போறதுக்கே பெருசா காட்டிட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு இந்த பிசினஸ் மூலமா அவங்க என்ஜாய்மெண்ட்ன்றது ரொம்ப நான் அவங்களுக்கு கண்ணுக்குள்ள பாத்துருக்கேன். ஏன்னா எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கோம் எங்க லைஃப் தெரியும். இன்னைக்கு அவங்களால அந்த ட்ரிப் கூட்டும் போகும்போது நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணேன். அடுத்த இங்கதான் கவனிச்சிங்கன்னா என் பசங்க 3 பேர் இருக்காங்க. இந்த போட்டோல பாத்தீங்கன்னா அப்பா கூட கூட நின்னு இருக்காரு. அடுத்தது சின்ன வண்டி கிடையாது, ஏதோ ஒரு வண்டி வாங்கி கொடுக்கலாம். ஆனா இன்னைக்கு அவனோட ட்ரீம் பைக் அப்படின்னு சொல்லிட்டு ராயல் என்ஃபீல்டு அப்படி 3.5 lakhல கிட்டத்தட்ட 4 lakhs கிட்ட அந்த வண்டி வாங்கிட்டாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா எப்பவுமே 2 வீலர்ல தான் எங்களோட பயணம். சின்ன வயசுல இருந்து 3 பசங்க இல்லையா, என்னோட சீட் பாத்தீங்கன்னா அந்த கம்பி மேலதான் இருக்கும். எப்பவுமே சீட்ன்றதே அந்த வண்டியில இருக்காது. இன்னைக்கு ஹோண்டா அமேஸ் 11 லட்சம் ரூபாய் கார். அந்த கார்ல முதல் சீட் எந்ததான். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இன்னைக்கு எங்க வீட்டுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் இது. இன்னைக்கு எல்லாருமே எங்காச்சும் போனோம்னா கார்ல தான் போயிட்டு இருக்கிறோம். செகண்ட் கார் கூட பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம்.
அந்தனா கார் ஃபண்ட் வந்து நம்மளுக்கு வந்துட்டே இருக்கிறதுனால நம்ம 2வது கார் கூட எடுத்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஹவுஸ். இன்னைக்கு ஹவுஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட ஒரு கனவு தான். ஹவுஸ் இல்ல இடம் கூட வாங்க முடியாதுன்னு தான் நினைச்சோம். பசங்க படிக்க வச்சா போதும் அப்படின்னு நினைச்ச எங்க வாழ்க்கையில இன்னைக்கு டூப்ளெக்ஸ் ஹவுஸ் கட்டியிருக்கோம். கிட்ட 1,25,00,000 ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேற எங்க கிடைக்கும்? அடுத்தது வாய்ஸ் ஆஃப் லீடர், ஈவினிங் வித் கிரவுன், எஸ்டேஜ் சௌஜன்யா அப்படின்னு நீங்க தமிழ், தெலுங்கு எல்லா சேனல்ஸ்ல நீங்க அடிச்சீங்கன்னா என்னோட சக்சஸ் ஸ்டோரிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுல நிறைய நானும் இந்த பிசினஸ்ல நான் எப்படி எல்லாம் முன்னாடி வந்திருக்கேன்றது இதோட லிங்க்ஸ்ல நீங்க பார்க்கலாம். இந்த இன்னொன்னு ப்ரௌடான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய நஷ்டம் ஆகிக்கிட்டு நிறைய பேச்சு கொடுத்து இதெல்லாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்தியன் டைரக்ட் செல்லிங் உமன் என்டர்பிரனர் அப்படின்னு சொல்லி மார்ச் 8ஆம் தேதி 2025 உமன்ஸ் டே செலிப்ரேஷன் அன்னைக்கு டில்லியில 10,000 பேர் நடுவுல அவார்டு கொடுத்திருக்காங்க. மினிஸ்டர்ஸ், நம்மளோட கிரேட் எம்டி கௌதம் பாலி சார் எல்லாரும் சேர்ந்து. ஒரு உமனா இதோட என்னங்க நம்ம சாதிக்க முடியும்? வீட்டுல இருந்து கரண்டி அந்த தொடப்பை புடிச்சுக்கிட்டு தான் நான் இருந்தேன். எனக்கு அவார்டு வாங்குற அளவுக்கு வளர்ந்து வச்சிருக்குதுன்னா ஒன்லி பணம் மட்டும் கிடையாது. நிறைய பேர் மக்களை வந்து இங்க நான் சம்பாதிக்க வைக்கிறதுனால, நிறைய பேருக்கு இது நான் சர்வீஸ் பண்ணதுனால வந்த அவார்டு தான் இந்த அவார்டு. அந்த டீம்ல தான் நீங்களே இருக்கீங்க. சூப்பரான ஒரு விஷயம். இது வந்து ரொம்ப ப்ரௌடா இருக்குது. ஏன்னா பேப்பர்ல கூட என்னோட பேரு போட்டு இந்த மாதிரி உமன் என்டர்பிரனர் சௌஜன்யா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேப்பர்ஸ்லயும் நியூஸ்லயும் ஆந்திர பிரதேஷ்ல போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கிரேட்டான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. கம்பெனி பேர் வெஸ்டேஜ், நம்ம இந்தியன் கம்பெனி. இன்னைக்கு கம்பெனி வந்து எத்தனை வருஷமா நம்மளுக்கு வந்துட்டு இருக்குதுன்னா 2004ல ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு கிட்ட 20 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஜூன் 2ஆம் தேதி வந்ததுன்னா 21 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது. அந்த மாதிரி ஒரு கிரேட்டான ஆப்பர்ச்சுனிட்டி தான் வெஸ்டேஜ் கம்பெனி. வெஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணவர் மிஸ்டர் கௌதம் பாலி சார், அவரோட தீபக் சார், கன்வர் சார், இந்த 3 பேர் சேர்ந்து தான் கம்பெனி ஆரம்பிச்சாங்க. இங்க சோச்னேக்கி ஹிமாத் கரோ அப்படின்ற ஒரு இதுல ஆரம்பிச்சது அவர். அப்படின்னா நம்ம வந்து கனவை காண்டுவோம், நிறைய ஆசைங்க இருக்கும், இங்க சாதிக்க முடியும் அப்படின்ற தைரியம் இங்க இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு கிரேட்டான பிளாட்ஃபார்ம் தான். அடுத்தது விஎம்சிஎம் மெம்பர்ஸ் 10 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறவங்க இவங்க எல்லாம். அதுல 3rd பர்சன் இருக்காரு பாருங்க, RS ராஜன் சார். சார் வந்து இன்னைக்கு நம்மளோட டீம் லீடர் மட்டும் கிடையாது, நிறைய எங்களை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நாங்க இன்னைக்கு நின்னு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் தைரியமான சாரோட ட்ரைனிங்ஸ் தான். அவரும் நம்மளுக்கு விஎம்சிஎம் மெம்பரா இங்க நின்னு இருக்காரு. அவரோட ட்ரைனிங்ஸ்ல தான் நம்ம எல்லாம் வளர்ந்துட்டு வரோம். அடுத்தது வாட் இஸ் செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரப்பி. நம்ம கம்பெனி இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரப்பி மூலமா கொடுத்துருக்காங்க. அந்த செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரப்பி என்னன்னா, நம்ம உடம்பு செல்களால் ஆனது இல்லையா, 63 ட்ரில்லியன் கோடி செல்ஸ் தான் நம்ம பாடி. இந்த செல்ஸ் எல்லாம் ஆரோக்கியமா இருந்தா நம்ம ஆரோக்கியமா இருப்போம். ஆனா இன்னைக்கு செல்கள் ஆரோக்கியமா இல்லைங்க. நம்ம எடுத்துக்கிற உணவு, குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காத்து எல்லாமே நச்சு கலந்துருக்கு. நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே செல்களுக்குள்ள போய் வேலை செய்யும், செல்களுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கும், செல்களுக்கு இருக்கிற நச்சுத்தன்மை எல்லாம் வெளியே எடுக்கிறது தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் செய்யும். இதுல கிட்ட 19 கேட்டகரிஸ் இருக்குது பாருங்க. இந்த 19 கேட்டகரிஸ்ல நம்ம ஒவ்வொன்னா இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஹெல்த் கேர் வெஸ்டேஜ் பிரைம் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இந்த பிரைம்ல கான்சென்ட்ரேட்டட் மினரல் டிராப்ஸ், நம்ம மினரல்ஸ் ஆட் பண்ணி தண்ணி குடிச்சாவே 75% பிரச்சனைங்க நம்மளுக்கு எதுக்குமே வராது. அப்புறம் விட்டமின் டி குறைபாட்டு இருந்தா, விட்டமின் சி குறைபாட்டு இருக்கா, மல்டி விட்டமின்ஸ், எந்த விட்டமின் குறைபாட்டா இருந்தாலும் மல்டி விட்டமின் எடுத்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா விட்டமின் B12 நர்வஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி பிரச்சனை கிளியர் ஆகும். எனர்ஜி பூஸ்டர், ஜென்ஸ்க்காக எனர்ஜிக்காக நிறைய கொடுத்துருக்காங்க. இதுல அஸ்வகந்தா வந்து மோஸ்டா ஆட் பண்ணிருக்காங்க. கிரில் ஆயில்ன்றது பிளட் சர்க்குலேஷன், சி பக்தான் காம்பைடிஸ் இம்யூனிட்டி பூஸ்டுக்காக, மல்டி விட்டமின் கம்மிஸ் குழந்தைங்களுக்கு விட்டமின்ஸ்க்காக. அடுத்தது ஹியூமினிட்டி பூஸ்ட் ப்ராடக்ட்ஸ். ஸ்பைர்லுனா கடல் பாச்சின்னு சொல்லுவாங்க. இது உடம்புல இருக்கிற ஊட்டச்சக்தி எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கும். அடுத்தது நோனி, நொனாப்பழம், கொலஸ்ட்ரம்ன்றது மாட்டுனோட சீம்பால், ஆம்லான்றது சி விட்டமின், அலோவேரா சோத்து கத்தால. இந்த 5 ப்ராடக்டே நம்மளோட ஹியூமினிட்டி பூஸ்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இங்க பாத்தீங்கன்னா கிளினிக்கலி ப்ரூவன் பண்ணிருக்காங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. அடுத்தது செத்தம் இல்லாம கொள்ற வியாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக். அதுல முதல் ப்ராடக்ட் ஆலி விதை எண்ணெய், பேட் கொலஸ்ட்ரால் எங்க இருந்தாலும் கிளியர் பண்ணிடும். இதுல omega-3 omega-6 இருக்கிறதுனால கோஎன்ஜம் Q10 ஹை பிபி நம்மளுக்கு கம்மி பண்ணும். எல்ஆர்ஜினேன் நர்வஸ் ப்ராப்ளம், வெரிகோசை ப்ராப்ளமும் நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு குழந்தை இல்லாம இருக்கிறதுக்கு கவுண்டிங் கம்மியா இருக்கு, அவங்களுக்கு எல்ஆர்ஜினேன் கொடுக்கலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாருக்குமே கிடைக்காதுங்க. இந்த எல்ஆர்ஜினேன்றதுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது குளுக்கோசெமேன் கால்சியம். இன்னைக்கு கடல்ல இருக்கிற சிப்பின் வந்து நத்தைன் வந்து இயற்கையா கொடுக்குறாங்க. அந்த எலும்புக்கு டி விட்டமின் கிடைக்கும். அந்த ஜவ்வு தேய்மானம் ஆனதுனால தானே அந்த ஜவ்வும் கொடுக்கு, ஈரப்பதம் கொடுத்துட்டு எலாஸ்டிக் கொடுக்கறதுனால அந்த சொல்யூஷனும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த 3 ப்ராடக்ட்ஸ் இயற்கையா மூட்டு வலி ப்ராப்ளத்துக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்மளோட வெயிட் லாஸ் ப்ராடக்ட்ஸ், வெயிட் கம்மி ஆகிறதுக்காக, வெயிட் கெயின் ஆகிறதுக்காக
ரெண்டுத்துக்குமே இங்க புரோட்டீன் பவுடர், ஷேக்கு, கேப்சூல்ஸ், வெஸ்லிம் டீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனர்ஜி ட்ரிங்க் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நீம் வேப்பக்கொட்டை வந்து எண்ணெய், ஸ்டீவியான்றது சக்கரைக்கு பதிலா யூஸ் பண்றது சுகர் பேஷண்ட்ஸ். இன்னைக்கு பசிக்காகவும் ருசிக்காகவும் சாப்பிடுறோமே தவிர நம்ம நிறைய டாக்ஸின்ஸ் ஃபுட் தான் எடுத்துன்னு இருக்கோம். அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே எடுக்கிறதுக்காக கால் வழியா பேச்சஸ் வழியா எடுக்கலாம். அடுத்தது ஃபைபர், ஊட்டச்சக்தி, நம்ம நிறைய பாத்தீங்கன்னா நார் சத்து கம்மியா எடுக்கிறோம். அந்த நார் சத்து தான் ஃபைபர் எடுக்கிறதுனால மோஷன் ப்ராப்ளம் கிளியர் ஆயிடும். நிறைய குறுக்குமின் பிளஸ், கேனோடெர்மான்றது ஸ்ட்ரெஸ் குறையும், ஒத்த தலைவலி குறையும், ஐ சப்போர்ட் கேப்சூல்ன்றது கண் பார்வைக்காகியும். அடுத்தது இன்னைக்கு உமன்ஸ் நிறைய ஃபேஸ் பண்றது யூரின் இன்ஃபெக்ஷன், கேன்பெரி, பிளட் கம்மிக்காக, போலிக் ஐரன், கர்ப்பப்பையில நீர் கட்டி, தைராய்டு பிரச்சனை, ஹார்மோன் இன்பேலன்ஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ், இதுக்கெல்லாம் செத்தாவரி மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேர், ஸ்கின், நெயில் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஆயுஷ் எந்தி ஆயுர்வேதம் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொலஸ்ட்ரால் கம்மி பண்றதுக்காகவும், டைப் 1 டைப் 2 டயபிட்டிஸ் ரெண்டுமே ஒரே ஒரு ப்ராடக்ட். குளுக்கோ ஹெல்த், கிட்னி ப்ராப்ளத்துக்கு கிட்னி ஹெல்த், வைட்டல் காம்ப்ளெக்ஸ், வைட்டமின்ஸ் கம்மியா இருந்தா டாக்ஸிக்ளீன்ன்றது கொடுத்துருக்காங்க. விட்டமின்ஸ் கம்மியா இருந்த வைட்டல் காம்ப்ளெக்ஸ், லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு லிவர் ஹெல்த், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சுவாசக்கு சம்பந்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு ரெஸ்போ கேர் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு பவுடர் கொடுத்துரு பாலல்ல கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா இங்க இண்டிகோ புரோட்டீன் பவுடர்னு சாக்லேட் பிளேவர்லயும் வெனிலா பிளேவர்லயும் கொடுத்துருக்கோம். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு விவசாயின்றது நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து விவசாயி வந்து சூஸ் பண்ணிக்க மாட்டேன்றாரு. இப்பெல்லாம் என் பசங்க விவசாயியே வேணாம் அப்படின்னு படிக்க வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. விவசாயமே எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பிளாட்ஸ் போட்டு ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இன்னைக்கு விவசாயத்துல கூட முன்னேறலாம். நம்ம விவசாயத்துல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அக்ரி ப்ராடக்ட், அக்ரி கோல்டு, ஆக்வா ஜெல்லு அன்னு சொல்லிட்டு அக்ரி ஹியூமிக் கிரானிவல்ஸ். இன்னைக்கு நிறைய பாத்தீங்கன்னா அந்த மண்ன்றது அந்த நம்ம மருந்து அடிச்சு அடிச்சு என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப கெட்டியா அப்படியே ஆயிடுது சாயில்ன்றது. அந்த சாயில் மறுபடி இது இல்லாம மண்ணு மாதிரி மறுபடியும் அந்த மண்பூச்சி எல்லாம் உருவாக்குறதுக்காக இந்த கிரானிவல்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 82ன்றது கம்மு ஆக்டிவேட்டரா வேலை செய்யும். இனி நிறைய விவசாயங்களுக்கு கூட நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்தது ரைஸ் பிராண்ட் ஆயில். இன்னைக்கு சமையல் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்மியா ஊத்துங்க அது ஹெல்த்தி கிடையாதுன்ற போய் இன்னைக்கு ஹெல்த் ஃபுட்ல கொடுத்துருக்காங்க. புட்டரிசி இருக்கு இல்லையா, அது மேல இருக்கிற உண்மையா செக்காட்டு எடுக்கிறாங்க. அந்த பிசு தன்மை இருக்காது, பாத்திரத்துக்கு ஒட்டாது. அது மட்டும் கிடையாது, டீ டஸ்ட் டீ கிடையாது, லீஃபி டீ, காஃபி, பிரேக்ஃபாஸ்ட், ஃப்ரெஷ் அப் ட்ரிங்க், கேனோ பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. 3 விதமான பேஸ்ட் இருக்கு, நார்மல் பேஸ்ட், கேனோ பேஸ்ட், ஒயிட்னிங் டூத் பேஸ்ட், மவுத் வாஷ், பிரஷஸ், அப்புறம் துணி துவைக்கிற பவுடர், லிக்விட், டாய்லெட் கிளீனர், இந்த மாதிரி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபேஸுக்கு சம்பந்தப்பட்டது, ஹேருக்கு சம்பந்தப்பட்ட ஹேர் ஆயில்ஸ், ஷாம்பூஸ், 4 விதமான ஷாம்பு இருக்கு, ஹேர் ஜீரம் இருக்கு, ஹேர் ஆயில் இருக்கு, ஃபேஸுக்கு சம்பந்தத்து பேட்க்கு, விட்டமின் சி, ஃபேஷியல் ஃபோம் வாஷ், அடுத்தது நிறைய ஸ்க்ரப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல பப்பாயா ஸ்க்ரப், சன்ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வாட்டர் பியூரிஃபையர். இன்னைக்கு வாட்டர் பியூரிஃபையர் மட்டும் கிடையாது, ஒரே நிமிஷம், இங்க சோப்ஸ், பர்ஃபியூம்ஸ், டால்க்கு, இந்த மாதிரி நம்மளோட பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வாட்டர் பியூரிஃபையர் ஷார்ப் கம்பெனி நம்மளுக்கு டைப் பண்ணிருக்காங்க. உமன் ஹைஜீனிக்காக டியூகார்டன் நாப்கின்ஸ், இன்டிமேட் வாஷ், ட்ரூமென் ஜென்ஸ்க்காக ப்ராடக்ட்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கின் ட்ரீட்மெண்டா வேலை செய்யறதுக்காக அப்படின்னா பிக்மெண்டேஷன், கண்கீழ கருவளையம், நிறைய பேருக்கு ஹோல்ஸ் வந்துடும், பிம்பிள்ஸ் வந்து மடிப்பு வந்துடும் சின்ன ஏஜ்லயே. இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்டா வந்து ஸ்கின் ஃபார்முலா 9 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கின் ட்ரீட்மெண்டா வேலை செய்யும். 2 வீலருக்கு 4 வீலருக்கு இன்ஜின் ஆயிலோட சேர்ந்து இந்த நானோ எனர்ஜர் அப்படின்னு சேர்க்கும் போது அந்த இன்ஜின் சேஃபா இருக்கும், மைலேஜ் வரும். அது மட்டும் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பொல்யூஷன் வராம இருக்கும். நிறைய பேர் இது யூஸ் பண்றதுனால அந்த மைலேஜ் வந்து நம்மளுக்கு நல்லா சேவ் ஆகுது. அடுத்தது இதுக்கு எல்லாமே நம்மளுக்கு சர்டிபிகேட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்ம எங்க வாங்குறோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், வெளியே வாங்கிட்டே இருக்கோம், எந்த பிரயோஜனம் கிடையாது. இங்க வாங்குறதுனால நம்மளுக்கு மை சக்சஸ் பிளான் அப்படின்னு 9 விதமான வருமானம் கொடுக்குறாங்க. நம்ம வாங்குறது எப்படி மேடம் கம்பெனிக்கு தெரியும், அதுக்குதான் நம்மளுக்கு கேவைசி பண்ணிக்கிட்டா போதும். நம்ம அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்துட்டு ஒரு ஐடி நம்பர் தராங்க. அந்த ஐடி நம்பர்ல ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் அந்த ஆப்ல பாத்துக்கலாம். அந்த பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிடுச்சு. அதுல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுக்குற வருமானம் பாத்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டோட கம்மி பண்ணி தர்றாங்க. 2வது வருமானம் பாத்தீங்கன்னா அக்குமுலேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அன்வாங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு நம்மளுக்கு இங்க பர்சன்டேஜ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பாயிண்ட் இருந்தே வருது அப்படின்னா ஒரு சோப்பு வாங்கும் போது ஒரு 30 35 ரூபாய் வாங்கும் போது ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதுல இருந்தே நம்மளுக்கு 5% கிடைக்குது. நம்ம வாங்குறது இல்லாம நல்லா இருக்குதா, முதல்ல நம்ம நல்லா இருந்தா போதும், எல்லாருக்கே சொல்றது தானே நம்ம வேலை. அந்த மாதிரி சொல்லும் போது அவங்க வாங்கும் போது அவங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் கிடைச்சிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு டீமா 5500 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 1 மாசம் செய்யலாமா, 2 மாசம் செய்யலாமா, எத்தனை பேரோட செய்யலாம் கணக்கே கிடையாது. அது நம்ம இஷ்டம், எத்தனை மாசம்னாலும் பண்ணலாம், எத்தனை பேரோட பண்ணலாம். அந்த மாதிரி 5500 பேரோட நம்ம அந்த பாயிண்ட்ஸ் முடிச்சோம்னா டைரக்டர் போனஸ் வந்து பண்ணலாம். மறுபடியும் மாசம் 5500 பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 2001 பிவி பண்ணா போதும். கம்பெனி குளோபல் டர்ன் ஓவர் வந்து இங்க டைரக்டர் போனஸ்ன்றது கொடுக்குறாங்க.
அடுத்தது 2000 பிவி பண்ணும்போது டைரக்டர் போனஸ், 2600 பிவி அப்படின்னு பண்ணும்போது டீம் பில்டிங் போனஸ்ன்றது அடிஷனலா தராங்க. அந்த டைரக்டர் போனஸும் கொடுத்துட்டு டீம் பில்டிங் போனஸும் ரெண்டுமே கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, அதே லைன்ல 2100 2600 இல்லாம நிறைய லீடர்ஸ் கீழே வர வர 5625 பிவி தாண்டிச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், மறுபடியும் அடிஷனல் பிசினஸ் அது ரெண்டும் கொடுத்துக்கிட்டே 3வது எல்ஓபி அப்படின்னு தராங்க. அது மட்டும் கிடையாது, அன்னைக்கு ஒருத்தர் நம்ம கீழே ஜெயிக்க வச்சுட்டோம்னா டிராவல் ஃபண்ட் வேற அதிகமா தராங்க. ஒரு சில்வர் டைரக்டர்லயே எத்தனை விதமான வருமானம் கொடுக்குறாங்க பாருங்க. நம்ம கீழே இன்னொருத்தர் டைரக்டர் முடிச்சா அவருக்கே வருமானம் கொடுத்துட்டு நம்மளுக்கே சில்வர் டைரக்டரா டிராவல் ஃபண்ட் வருமானம் கொடுக்குறாங்க. அந்த டிராவல் ஃபண்ட் மூலமா நிறைய கண்ட்ரீஸ்க்கு கூட்டு போய் வந்தது கம்பெனி. அது மூலமா தான் நானும் 11 கண்ட்ரிஸ் போயிட்டு வந்தது. அடுத்தது கார் ஃபண்ட். இந்த கார் ஃபண்ட் கூட நம்ம 5500 பிவி முடிச்சுட்டு கீழே இருக்கிறவங்க டைரக்டர் போனஸ் முடிக்க வச்சு அவங்களுக்கு போனஸ் வர வச்சு நம்ம கார் ஃபண்ட் வரப்போகுது. நம்மளே ஸ்டார் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 மாசம் மெயின்டைன் பண்ணா போதும். 4வது மாசம் மேபி பிசினஸ் அப் அண்ட் டவுன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி யாராச்சும் இல்லைனாலும் 4வது மாசம் வந்து லைஃப் லாங் நம்மளுக்கு கார் ஃபண்ட் கொடுக்குறாங்க. அதுக்குதான் 6000 மேல எங்க கார்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்தது ஹவுஸ் ஃபண்ட். நம்ம கீழே 6 பேர் பிரான்ஸ் டைரக்டர்ஸ் அப்படின்னு லெவல் முடிக்க வச்சு அவங்களே சம்பாதிக்க வச்சுட்டு நம்ம கிரவுன் டைரக்டர் லெவல் முடிச்சு நம்ம எங்க ஹவுஸ் ஃபண்ட் 3 மாசம் மெயின்டைன் பண்ணா போதும். இது கூட 4வது மாசம் 5வது மாசம் அப் அண்ட் டவுன் இருந்தாலும் லைஃப் லாங் ஹவுஸ் ஃபண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஹவுஸ் ஃபண்ட் மூலமா தான் இன்னைக்கு வீடு கட்டியிருக்கோம். அடுத்தது எல்ஐ கிளப் போனஸ். இது 9 விதமான வருமானம். 8 லைன் இருந்துட்டு 3 லைன் எல்ஓபி, 12 லைன் இருந்துட்டு டபுள் கிரௌனா. இன்னைக்கு எனக்கு 4 லைன்ஸ் எல்ஓபியோட, 16 லைன்ஸ் இருந்துட்டு 6 லைன்ஸ் எல்ஓபிஸோட இன்னைக்கு எல்ஐ கிளப் போனஸ் போட நம்ம வாங்கிக்கலாம். ஆல்டர்னேட் பிளானும் கொடுத்துருக்காங்க, அப்படியும் வாங்கலாம். யூனிவர்சல் 6 லைன் வச்சுக்கிட்டே நம்ம எல்ஐ கிளப் போனஸ், யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர், டபுள் கிரவுன் டைரக்டர், டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர் முடிக்கலாம். 2 பிளானும் நம்மளுக்கு இங்க 9 விதமான 9 வேஸ்ல இன்கம்ஸ்ல நம்ம கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு சாம்பியன்ஸ் டே அப்படின்னு 2ஆம் தேதி எல்லா பிரான்ச்சஸ்ல அச்சீவர்ஸ்க்கு பாராட்டு கொடுக்குறாங்க. அவார்ட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு 10,000 பேர் நடுவுல நம்மளுக்கு அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரே வாட்டி நினைச்சு பாருங்களேன், நம்ம எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு பாராட்டு, இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு அவார்ட்ஸ்ன்றது கொடுக்கறதே கிடையாது. அப்புறம் நிறைய சப்போர்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இங்க ரெஸ்பெக்ட் கிடைக்குது. மெயினாவே இன்னைக்கு எங்க போனாலும் மேடம் வராங்களே, சார் வராங்களே அப்படின்னு ஒரு ரெஸ்பெக்ட், ஹானஸ்டியா பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஃபேஷனா பண்றோம். நல்ல growth ஆயிட்டே இருக்குது. ஃப்ரீடமா இருக்கிறோம். யாருக்குமே நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஹாப்பினஸா இருக்கிறோம். இந்த பிசினஸ் வந்து இவ்வளவு சூப்பரான வேல்யூபிள் வேர்ட்ஸோட நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். 2 சிம்பிள் வேஸ் தான். யூஸ் த ப்ராடக்ட், ப்ரொமோட் த ப்ராடக்ட்ஸ். நம்ம யூஸ் பண்ண போறோம், ப்ரொமோட் பண்ண போறோம். ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் சொல்லியிருக்கேன். லிஸ்ட் போட்டு எண்ணி பார்த்தோம்னா 5000 6000 வரும். ஆனா அவ்வளவு வேணாம். ஒரு 3000 ரூபாய் கூட நம்ம அட்லீஸ்ட் வாங்கினா, இப்படியே வாங்கணும்னு ரூல் கிடையாது. இது கன்சிஸ்டன்சி ஆஃபர் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி 3000 ரூபாய்க்கு நம்ம வாங்கும் போது 100 பாயிண்ட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அது 4 மாசம் நம்ம தொடர்ச்சியா வாங்கும் போதும் 5வது மாசம் 2500 ரூபாய் பொருள் ஃப்ரீ. அது மட்டும் கிடையாது, எம்ஆர்பி ரேட்டை குறைச்சு கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, மாசம் மாசம் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நினைச்சு நம்ம கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 52% நம்மளுக்கு லாபம் கிடைக்குது. அப்ப நம்ம எங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு கஸ்டமருக்கு பெனிஃபிட் பாருங்க, எவ்வளவு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்மளுக்கு மொபைல்ஸ்ல ஆப், ப்ராடக்ட் கேட்லாக், சிஎன்டி இந்த பிசினஸ் புரிஞ்சுக்கிறதுக்காக, ஹெல்த் கேர் எப்படி, விஐபி இந்த பிசினஸ்ல இனிஷியலா நம்ம என்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, எல்லா ட்ரைனிங்ஸும் நம்மளுக்கு பிரான்ச் ஆபீசஸ்ல அங்கங்க நம்ம சுத்தி எங்கெல்லாம் 50 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள எல்லாமே நம்ம போய் கத்துக்கலாம். இப்படிதான் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இன்னைக்கு நிறைய பாலி சார் என்ன சொல்றாருன்னா, ஹார்ட்ஃபுல்லா இன்னைக்கு நிறைய பேரோட அன்போட, பீப்புள் அன்போட இன்னைக்கு அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரியோட கிரேட்டஸ்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இன்னைக்கு நான் மட்டும் இது பிசினஸ் எடுக்கிறேன்னா, நான் மட்டும் சம்பாதிக்கிறேன்னா கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இன்னைக்கு டீச்சரா ஒர்க் பண்ணிருக்காங்க. ரூபாவதி மேடம் பிளஸ் அனந்தபுரா, அவங்க வந்து ஒரு சின்ன குழந்தை, 4 மாசம் குழந்தை, வெளியே போயினா வேலைக்கே கிடையாது. ஆனா இங்க ஏதாச்சும் பண்ணலாமே நம்ம ஆன்லைன் மூலமா அப்படின்னு வந்தவங்க தான் இன்னைக்கு 1,20,000 சம்பாதிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு ட்ரிப், ஃபாரின் ட்ரிப் அவங்க மட்டும் இல்ல, அவங்க வர்றது மட்டும் இல்லாம அவங்க ஹஸ்பண்ட் ஒரு ஃபாரின் ட்ரிப், 2 ஃபாரின் ட்ரிப் வந்தாங்க. ஒரு டீச்சரா ஒரு 5000 ரூபாய்க்கு ஒர்க் பண்றவங்க இன்னைக்கு கார்ல இருக்குது அவங்களோட பயணம். அந்த பையன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சுட்டா கார்ல தான் போற. பாருங்க கமிட்மெண்ட்னா அப்படி இருக்கணும். இன்னைக்கு ஹரிதா மேடம் கோல்டு கவரிங் பிசினஸ் தான் இவங்களது. சொந்த பிசினஸ் வச்சுக்கினாலும் அந்த கோவிட் டைம்ல கொஞ்சம் டவுன் ஆன உடனே இது ஆன்லைன்ல இந்த பிசினஸ் பாக்கலாமே அப்படின்னு வந்தாங்க. இன்னைக்கு 1,30,000 கிரவுன் டைரக்டரா நின்று இருக்காங்க. இன்னைக்கு ஹவுஸ் ஃபண்டுக்கு இவங்களும் ரீச் ஆயிருக்காங்க. கார் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட டிராவல் கூட கார்ல தான் இருக்கு. அடுத்தது அப்பா ரிட்டையர் ஆயிட்டாரு. வாழ்ந்தா போதும் இனிமேல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாடகை வருது. அவரு பரவாயில்ல செட்டில்டு என்ன கேட்டா. ஆனாலும் இந்த பிசினஸ் வந்து என்னோட முன்னேற்றம் பார்த்துன்னு இருக்காரு இல்லையா, ஏன் இன்னும் என் பசங்களுக்கு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கலாம் நம்ம அப்பாவை. இந்த வயசுல 67 வயசுல இவருக்கு 1,25,000 பாருங்க. இன்னைக்கு அவர் மட்டும், நான் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் நம்மளால கொடுக்க முடியாது இல்ல. இன்னைக்கு வெஸ்டேஜ் கொடுத்ததுனால அவரே சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அடுத்தது அவரும் கிரவுன் டைரக்டரா ஹவுஸ் ஃபண்டுக்கு ரீச் பண்ண போறாரு இன்னும் ஒரு மாசத்துல. அடுத்தது கார் கூட அவரு
இன்னைக்கு கார்ல நம்ம வாங்கினாலும் நம்ம அவங்களை ஏத்துக்கிட்டு போக முடியாது. இன்னைக்கு அவங்களுக்கே ஒரு கார் ஃபண்ட் மூலமா கார் வந்ததுனால இன்னைக்கு அவங்களோட ஜெர்னி கூட கார்ல இருந்தது. என் மூலமா என் கூடவே 7 ஃபாரின் ட்ரிப்ஸ் என் கூட வந்தாரு. அடுத்தது சின்ன சார் மொபைல் சர்வீஸ் ஷாப் வச்சுக்கினே இன்னைக்கு சூப்பரா இந்த பிசினஸ் வந்து என்னன்னு பண்ணலாமே பாக்கலாமே அப்படின்னு தான் விளையாட்டா தான் வந்தது. இன்னைக்கு 1,16,000 போயிடுச்சு. கிரவுன் டைரக்டர் லெவல்ல இருக்காங்க. வீட்டுல எல்லாரும் சப்போர்ட்டோட இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காரு. கார் ஃபண்ட் மூலமா கார் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு சீக்கிரமா ஹவுஸ் ஃபண்ட் கூட ரீச் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் லேடர்ஸ் பாருங்க. அடுத்தது அம்மு யத்தீந்திரா கிரவுன் டைரக்டர். இவங்களும் ஒரு லெக்சரரா ஒரு டீச்சரா ஒர்க் பண்ண லீடர்ஸ் தான். இன்னைக்கு 1 லேக் கிட்ட டச் பண்ணிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கார் எடுத்திருக்காங்க. இந்த பசங்களோட ஜெர்னி இன்னைக்கு கார்ல தான் இருக்கு. அடுத்தது ஸ்ராவணி மேடம், இவங்களுக்கு அப்படிதான் ஒரு பையன், செகண்ட் ட்வின்ஸ். சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு இன்னைக்கு 60,000க்கு மேல சம்பாதிச்சுட்டு கிரவுன் டைரக்டர் லெவல் முடிச்சுட்டு இன்னைக்கு அவங்களும் கார் எடுத்திருக்காங்க. அந்த பசங்களும் 2 வீலர்ல தான் நான் பாத்திருக்கேன். இன்னைக்கு கார்ல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அடுத்தது கலா மேடம், எஜுகேஷனே கிடையாது. இன்னைக்கு கிரவுன் டைரக்டர் லெவல் முடிச்சுட்டு 66,000க்கு மேல சம்பாதிச்சிருக்காங்க. இவங்க ஒரு முன்னுதாரணம் இல்லையா? 0 எஜுகேஷன் தோ இன்னைக்கு அவங்களால முடியுது, நம்மளால முடியாதா அப்படின்னு முன்னுதாரணமா இன்னைக்கு நம்ம டீம்ல நிக்கிறாங்க. அடுத்தது ஜெயலட்சுமி மேடம், வீட்டுல இருந்து வெளியே வராதவங்க. இவங்க MSBEd முடிச்சிருக்காங்க. ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணிக்கினே பார்ட் டைமா இது எனக்கு வந்துட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சவங்க, ரொம்ப அவங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு, அக்கா பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு உள்ள வந்தவங்களா இன்னைக்கு 50,000 தொட்டு இருக்காங்க. இன்னைக்கு கிரவுன் டைரக்டர் லெவல் அவங்க ஹஸ்பண்டுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு டைமண்ட் டைரக்டர்ஸ் 69,000, 60,000, 50,000, 61,000 பாருங்க, 70,000, 60,000க்கு மேல, 40,000க்கு மேல எத்தனை பேர் இன்னைக்கு சம்பாதிச்சுட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு இது பிசினஸ் ஏதோ ஜாயின் பண்ண வச்சுட்டு பொருள் வாங்க வச்சுட்டு பண்ணலங்க. இத்தனை பேரை சம்பாதிக்க வச்சுதான் இந்த பிசினஸ்ல நாங்க முன்னேறிட்டு இருக்கோம். 30,000, 20,000 இந்த மாதிரி தான் 4,70,000 எனக்கு வந்துட்டு இருக்குது. கார் அச்சீவ் பண்ணிருக்கேன். எனக்கு இந்த பிசினஸ் கொடுத்தது ரேணு மேடம் தான். ஆனா இந்த பிசினஸ்ல என்ன வழி நடத்தினது திருமலை சார். 2,13,000 இன்னைக்கு யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர் லெவல் முடிச்சிருக்காரு. எங்களுக்கு அவரு கூட 2 கார் இன்னைக்கு அச்சீவ் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் கார், 2வது காரு. நிறைய ஃபாரின் ட்ரிப்ஸ்க்கும் போயிட்டு வந்திருக்காரு. அடுத்தது எல்லாருமே இன்னைக்கு தமிழ்நாடுல கைட் பண்ணதும் RS ராஜன் சார். இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியிலேயே டாக்டரேட் அண்ட் அவார்டு வாங்கியிருக்காரு. மாதம் 25 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்காரு. அது மட்டும் கிடையாது, APJ அப்துல் கலாம் எக்ஸலன்சி அவார்டு வாங்கியிருக்காரு. கலியுக கர்ணரன் அவார்டு வாங்கியிருக்காரு. 7 கார் அச்சீவ் பண்ணியிருக்காரு. 21 ஃபாரின் ட்ரிப்ஸ் போயிட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு கிரேட்டஸ்டான ஒரு டீம்ல தான் நம்பி இருக்கிறோம். சாதாரணமான மனிதர் கிடையாது. இன்னைக்கு அவர் மூலமா 400 பேர் லட்சத்துக்கு மேல சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம். 400 பேர் காசு அச்சீவ் பண்ணிருக்கோம். ஒரு BHEL பெல் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல 1,50,000 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு அவர் இந்த வியாபாரம் கையில எடுக்கும் போது நம்ம ஏன் எடுக்க கூடாது? அவர் அன்னைக்கு சம்பாதிச்சும் போது 1,50,000 லட்சம் ரூபாய் அவருக்கு மட்டும்தான். இன்னைக்கு அவர் மூலமா பல பேருக்கு இந்த வருமானம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு பாருங்க. அவர் ஒருத்தர் கையில எடுக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு கிரேட்டஸ்டான டீம். ஏன் நம்ம இத்தனை பேர் இப்படி ஜெயிச்சுட்டு போறோம் அப்படின்னா, கம்பெனியோட விஷன். எப்பவுமே ஒரு கம்பெனிக்குள்ள போகும்போது அவங்களோட கனவு என்னன்னா, டாப் 10ல டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ்ல நம்ம ஒண்ணு வரப்போறோம் அப்படின்னா, இந்தியால கிடையாதுங்க, வேர்ல்டுலயே. அது மட்டும் கிடையாது, 30 கண்ட்ரீஸ்க்கு நம்ம ரீச் பண்ண போறோம். இன்னைக்கு இந்தியால இருக்கு, துபாயில இருக்கு, அந்த மாதிரி 6 கண்ட்ரீஸ்ல இருக்கு இல்லையா? 30 கண்ட்ரீஸ்க்கு நம்ம பிளேஸ் பண்ண போறோம். 1 பில்லியன் பீப்புள் நம்ம டச் பண்ண போறோம். அந்த மாதிரி ஒரு கம்பெனி விஷனோட தான், அந்த விஷன்ல தான் நம்ம இருக்கிறோம். 3 இன்டர்நேஷனல் ஃபாரின் ட்ரிப்ஸ். நெக்ஸ்ட் ஒரு ட்ரிப் ஆல்ரெடி நம்ம போயிட்டு வந்துட்டோம், துபாய், கத்தர். 2வது ட்ரிப் காத்துட்டு இருக்குது, லண்டன். 3வது ட்ரிப் இந்த வருஷம் காத்துட்டு இருக்குது, தாய்லாந்து. ட்ரிப்ஸ்ன்றது எதுக்கு சொல்றோம்னா, நம்ம எவ்வளவுதான் செலவு பண்ணி போக மாட்டோம். கம்பெனி ஃப்ரீயா கூப்பிட்டு போகும்போதும் அழகா போயிட்டு வரலாம். ஆனா இந்த பிசினஸ் இன்னும் இருக்கா இல்லையா அப்படின்றது, இந்த கிளாஸ் எப்படிங்க இருக்கு? பாதி தண்ணி இருக்கு, பாதி எம்டியா இருக்கு. நிறைய பேர் வந்து எம்டியா இருக்கு, கொஞ்சம் தண்ணி ஊத்துமா, அது ஊத்துமா, இன்னும் காலியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சில பேரு தண்ணி இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிடுவாங்க. அப்படி வந்தவங்க தான் நாங்களும். இருக்கு இல்லையா, எது இருக்குதுன்னு பார்த்தோம். நம்ம பாக்குற விதம் தான். எது இல்லன்னு பார்த்தா எல்லா விஷயத்துல குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம். 2 விஷயம் நாங்க ஸ்ட்ராங்கா நம்புறோம். எந்த டைம் நம்ம வேஸ்ட் பண்றோமோ அந்த டைம் எடுக்கணும். எங்கெல்லாம் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இருக்கோம், வேலைக்கு போயிருக்கோம், படிப்புக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், இங்க இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது இல்லையா? சின்ன ட்ரைனிங்ஸ்க்கு, மீட்டிங்ஸ்க்கு பொருளும் எங்கோ வாங்குறது இங்க மாத்தி வாங்க போறோம், பிராண்ட் மாத்த போறோம். அப்ப ஏன் இங்க நம்ம எம்டி எங்கதான் இங்க குறை கண்டுபிடிக்க போறோம்? குறையே கிடையாது. இங்க என்ன இல்லன்றது நாங்க பார்க்காம எது இருக்குதுன்னு பார்த்துதான் நாங்க டைம் எடுத்தோம். அந்த டைம் எந்த டைம் எல்லாம் எடுத்தோம்? நம்ம அதிகமா யார்கிட்ட எல்லாம் பேசுவோம் நம்மளுக்கு தெரியல. அந்த போன் கால்ஸ் எல்லாம் கட் பண்ணுங்க, டிவிஸ் கட் பண்ணுங்க. எங்கெல்லாம் நம்ம டைம் கொடுத்துருக்கோம், டிவி பாக்குறோம், டிவில நடிச்சவங்க அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக நடிக்கிறாங்க. அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதா தப்பே கிடையாது. ஆனா பாக்குறதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோமா, அதுதான் தப்பு. அந்த டைம் மட்டும் எடுத்துட்டு நம்ம ரிவார்ட் கோஸ் டு தோஸ் ஹூ மேக் திங்ஸ் ஹேப்பன் அண்ட் நத்திங் லெஃப்ட் ஃபார் தோஸ் ஹூ வாட்ச். நம்மளும் அந்த பாக்குற லிஸ்ட்ல இல்லாம சாதிக்கிற லிஸ்ட்ல நம்மளும் இருக்கணும். நம்ம ஃபேமிலிக்கு ஒரு செக்யூரிட்டியான லைஃப் நம்மளும் கொடுக்கலாம். ஒரு உமன், ஒரு மென்
எல்லாருமே இங்க கரெக்டா நம்ம எடுக்கிற முடிவுல தான் நம்ம ஃபேமிலி டிபெண்ட் ஆயிருக்குது. யாருமே ஃபுல்லா மோட்டிவேஷன் எங்குமே இருக்காது. இங்க நம்ம நம்ம பசங்க தான் நம்மளுக்கு மோட்டிவேஷன், நம்ம ஃபேமிலி தான் நம்மளுக்கு மோட்டிவேஷன். அவங்களுக்காக தான் இந்த முடிவு எடுத்தேன். இன்னைக்கு ஃபேமிலியை நல்லபடி வச்சுக்கிறது மட்டும் கிடையாது, நிறைய பேர் ஃபேமிலிஸ்குள்ள நான் இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கிரேட்டஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்னைக்கு பார்த்திருக்கீங்க. எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கலாம் லீடர்ஸ். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். விஷ் யூ வெல்.